Hi friends, welcome to Ragas kitchen friends. இன்னைக்கு வீடியோல நம்ம வீட்ல யூஸ் பண்ற கட்டப்பை பிக் ஷாப்பர் பேக் இருக்கு இல்லைங்களா, இதோட கைப்பிடி உடைஞ்சிருச்சு அப்படினா நம்ம அதை தூக்கி போட்றாம 5 நிமிஷத்துல ரொம்ப அழகான அதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசரை எப்படி மாத்தலாம்ன்றத फ्रेंड्स பார்க்க போறோம். மிஸ் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இதை செய்யறதுக்கு நம்ம ஒரு கட்டப்பை எடுத்துக்கலாங்க. பாருங்க, இதுல வந்து ஒரு கைப்பிடி வந்து உடைஞ்சிருக்கு. ஒரு சைடு மட்டும் தான் இருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த கட்டப்பையில சைடுல இருக்க இந்த பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துறலாம். ரெண்டு சைடுல இருந்தும் இந்த மாதிரி சைடு பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஒரு பக்கம் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி இன்னொரு பக்கமே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ரெண்டு சைடில் இருந்து இந்த பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி நீளமாக ஒரு பீஸ் நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்கு. அதை நல்லா ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த சைடு வந்து கைப்பிடி உடஞ்சிருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கட் பண்ணிடுங்க. அதாவது சமன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த பக்கம் வந்து எனக்கு கைப்பிடி இருக்குது இந்த பேக்கில். சப்போஸ் உங்களுக்கு கைப்பிடி இந்த இடத்துல இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹேங்கர் எடுத்துக்கோங்க. ஹேங்கர் எடுத்துகிட்டு இந்த துணியை இப்படி உள்ளே விட்டு இந்த இடத்துல வந்து தைச்சிக்கோங்க. அப்போ ஈஸியாக அழகாக ஒரு ஆர்கனைசராக எங்கே வேணாலும் நம்மளுக்கு மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த பேக் இந்த மாதிரி விரித்து வச்சுட்டு பாதி பேக்கை இப்படி மடித்து வைக்க போகிறோம். மடிச்சுட்டு இந்த இடத்துல ஒரு பாக்கெட் மாதிரி ஃபார்ம் பண்ண போகிறோம். அந்த மீதி இருக்கிறத இந்த மாதிரி செகண்ட் பாக்கெட்டாக ஃபார்ம் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்படி 2 ஸ்டெப் ஆர்கனைசராக பண்ண போகிறோம். இதில் கொஞ்சம் லேஸ் ஒர்க்லாம் பண்ணி நம்ம வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து மாற்ற போகிறோம். இப்போ க்ளூகன் எடுத்துக்கலாங்க. க்ளூகனில் இந்த இடத்துல வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமே இந்த இடத்துல வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேக்குடைய பாதியிலிருந்து மடித்து இந்த இடத்துல இப்படி ஒட்டி வச்சுருங்க. அதாவது ஒரு பாக்கெட் மாதிரி ஃபார்ம் ஆகணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். அடியில் இப்படி உள்ளார பாருங்கள், இந்த அளவுக்கு பாக்கெட் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ மீதி இருக்கிறத இந்த மாதிரி ஒட்ட போகிறோம். இந்த 2 சைடுமே வந்து இப்போ க்ளூ அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிடலாம். இப்போ இந்த பக்கமே இந்த இடத்துல வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிடலாங்க. அப்ளை பண்ணிவிட்டு மீதி இருக்க அந்த பை இருக்கு இல்லைங்களா, அந்த எண்டு வரைக்கும் இருக்கிறத மடித்து ஒட்டிடலாம். பாருங்கள், இப்போ ஒட்டியாச்சு. அழகான 2 ஸ்டெப் ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை அழகுபடுத்துறதுக்கு லேஸ் வச்சு ஒட்டி கொஞ்சம் டெக்கரேட் பண்ண போகிறோம். 3 பக்கமே வந்து லேஸ் வச்சு ஒட்டிக்கலாம். அதாவது கைப்பிடி இருக்க இடத்துல தவிர பாக்கி இருக்க 3 பக்கமே லேஸ் வச்சு ஒட்ட போகிறோம். இன்றைக்கி நம்ம இதை வந்து பண்ணுறதுக்கு க்ளூகன் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் ரொம்ப வெயிட்டாக இருக்க பொருளை வந்து உள்ளே போடாமல் கொஞ்சம் பேப்பர் இல்லை போஸ்ட்டு கவர் இந்த மாதிரி திங்ஸை வந்து நம்ம உள்ளே போட்டோம் அப்படின்னா அது வந்து பிஞ்சிராமல் இருக்கும். இப்போ ஒரு சைடு ஒட்டிட்டோம். அதே மாதிரி இந்த சைடும் க்ளூ தடவிட்டு ஒட்டிடலாம். இப்போ 3 சைடுமே ஒட்டியாச்சுங்க. இப்போ நம்மளுக்கு செகண்ட் ஸ்டெப் வருது இல்லைங்களா, செகண்ட் பாக்கெட் இந்த இடத்துல க்ளூ தடவிட்டு இங்கேயும் லேஸ் ஒட்டிடலாம். அப்போ வந்துட்டு நம்மளுக்கு செகண்ட் பாக்கெட் அழகாக தெரியும். இதே மாதிரி மேலேயும் ஃபஸ்ட்டு பாக்கெட்லேயும் ஒட்டிடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு பாக்கெட்லேயும் ஒட்டிட்டு நடுவில் ஒரு பீஸ் ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி பாருங்கள், ஃபஸ்ட்டு மேலே இருக்க ஆர்கனைசர் இப்படி இருக்கும், கீழே இந்த மாதிரி 2 பாக்கெட் இருக்க மாதிரி இருக்கும். பார்க்க அழகான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்துட்டு உங்கள் வீட்டில் கதவுக்கு பின்னாடி ஏதாவது ஹேங்கர் மாதிரி இருக்குன்னா அதில் மாட்டி வச்சுக்கலாம். நான் வந்துட்டு வார்ட்ரோப்பில் உள் பக்கமாக வந்துட்டு டோரில் இந்த மாதிரி ஒட்டி வச்சு அதில் வந்து மாட்டி வச்சுருக்கேன். இதில் நம்மளுக்கு டக்குன்னு தேவைப்படுற சின்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாங்க. இபி கார்டு, கேஸ் கார்டு இது மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம். டக்குன்னு எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.